அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, உங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல நாங்க வாழ்த்தி வரவேற்கிறோம். வேர்ஸ் அண்ட் வாய்ஸ்ல இன்றைக்கு நாம பார்க்க போற வேத பகுதி 2 கொரிந்தியர் 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்துல பலவிதமான அப்பாக்கள் இருக்கிறாங்க. பொதுவாக எல்லா அப்பாக்களும் தன்னுடைய பிள்ளைகளை நேசிப்பாங்க, தன்னால் முடிஞ்ச வரை தன்னுடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பாங்க, எந்த ஒரு கேடும் ஆபத்தும் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு பாதுகாப்பாங்க. அதே மாதிரி அவங்கள ஒழுக்கமாக வளர்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு அப்பாவுக்குமே தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட அன்பு காட்டுகிற விதம், அவங்களோட வளர்க்குற விதம், ஒழுங்குபடுத்துகிற விதம், இது எல்லாமே வேறுபடும். ஏன்னா சில அப்பா பார்த்தோன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பிள்ளைகளை ஒரு ஸ்கெடியூல் போட்டுட்டு எப்போ எது பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாவற்றையும் அவங்க ஒழுக்கமாக வளர்க்கணும்னு நினைப்பாங்க. சில அப்பாக்கள் பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, பிள்ளைங்க செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில அப்பாக்கள் பிள்ளைகளோட விளையாடுறதும் சரி, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதும் சரின்னு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சில அப்பாக்கள் பிள்ளைகளோட பொதுவாக நிறையா நேரம் செலவழிக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன தேவைகளோ அதெல்லாம் சந்திப்பாங்க. இது மாதிரி அப்பாக்கள் பலவிதமாக இருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு கேட்டகரியில் பார்த்தோன்னா பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிற, ரொம்ப கொடூரமான அப்யூஸ் பண்ணுகிற அப்பாக்களை பற்றியும் நம்ம செய்தித்தாள்களை படிக்கிறோம், நம்ம பார்க்கவும் செய்கிறோம். இந்த உலகத்தில் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பா இருந்தாலும் அவருக்கும் நிறைய லிமிட்டேஷன்ஸ், அதாவது வரம்புகள் இல்லை குறைபாடுகள் இருக்கும். ஏன்னா அவரும் ஒரு மனிதர் தான். ஆனால் எந்த ஒரு குறைபாடுகளும் லிமிட்டேஷன்ஸும் இல்லாத ஒரு தகப்பன் யாருன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த நம்ம பரம தகப்பன், நம்மளை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிற பிதாவாகிய தேவன் மாத்திரம்தான். இன்றைக்கும் நீங்க தகப்பனுடைய அன்பிற்கு ஏங்கி தவிக்கிறவரா இருக்கலாம். சிறு வயதிலேயே உங்க அப்பாவை இழந்திருக்கலாம், இல்ல அன்பு காட்டி வளர்த்த அப்பாவை நீங்க ரீசெண்டா பிரிந்திருக்கலாம், இல்ல அவர் மரித்து போயிருக்கலாம், இல்ல கொடூரமான அப்பா உங்க இள வயதுல இருந்ததுனால வலியிலும் வேதனையிலும் உங்க இளமை காலம் முழுவதையும் நீங்க கழிச்சிருக்கலாம். உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் உள்ள உறவு எப்படி இருந்தாலும் அதை இன்றைக்கு உங்க பரம தகப்பன் கையில கொடுத்துடுங்க. அவர் காயங்களை கட்டுகிற அன்புள்ள தகப்பன். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் வரம்புகளும் லிமிட்டேஷன்ஸும் இல்லாத சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இன்றைக்கு உங்களை கரம் நீட்டி அழைக்கிறார். அவர் இம்மையில மாத்திரம் இல்ல, என்றென்றும் நம்மளை கரம் பிடித்து தோளில் சுமந்து நடத்தும் அன்புள்ள அப்பா. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். இந்த வார்த்தையின் மூலம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மாத்திரமில்லாம உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமீன்.